அது போலீஸ் இல்லையா, நம்ம சிவா அண்ணன். இவன் அவன மாதிரி இருக்கிற இன்னொருத்தன்டா. அட இல்லையா. ஏண்டா அடிச்ச? ஒண்ணு இல்லடா, இது கனவா நனவான்னு சோதிச்சு பார்க்கதான்டா அடிச்சேன். நீ கனவா நினைவான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இரு, நான் போய் சிவா அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன். என்னடா அது மூன்று முகம் படத்துல வர ரஜினி மாதிரி அண்ணன் 3 விதமா தெரியுறாரு. அது நம்ம சிவா அண்ணன் தான்டா. ஏன் நம்ம சிவா அண்ணன்டா? ஆமாண்டா, நான் போன மாசம் ஜெயில பார்த்தேன். நான் அங்கதானே இருந்தேன். ஏதாவது மேஜிக் கீஜிக் பண்ணிட்டாரா? வா போய் பாப்போம். டேய் திருப்பதி, நம்ம சிவாண்ணா ஏதாவது வாடகை ட்ரெஸ் போட்டு வந்துட்டாரா? அடையில ஷூட்டிங்காக வந்திருப்பாரா? போத்துறா டே, கேமராவே இல்லையாடா? அட கேமரா எங்க ஓரமா வச்சிருப்பாங்க, சீக்கிரம் போய் பாப்போம். சிவா 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 சிவா, ஐயோ இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போலீஸ் ஸ்டோரி படத்துல நான் உன்னை இதே கெட்டப்ல பார்த்தேன். இவங்க எல்லாரோட கண்ணும் ஊ மேலதான் இருக்கு. நல்லவன் கண்ணு, கெட்டவன் கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, இந்த தடியன் கண்ணு எல்லாரும் கண்ணும் அகன்று போயிடணும். பூவிழி கிழவி, ஐயோ என் மாமா. சீக்கிரம் வா. அம்மா, அம்மா. அம்மாவா? யாருப்பா உனக்கு அம்மா? நீ யாரு? நான் தான்மா உன் புள்ள. எனக்கு இருக்கிறது ஒரு பையன்தான், அவன் ஜெயில்ல இருக்கான். நீ யாருன்னு எனக்கு தெரியலப்பா. அம்மா நீ என்ன சொல்ற? நான் தான் உன் புள்ள சிவா. இன்னைக்கு நான் இன்ஸ்பெக்டர் சிவகுமார். இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் பாக்குற அளவுக்கு இந்த தாய் அவனை படிக்க வைக்கலப்பா. இது இன்ஸ்பெக்டர் சிவகுமார் வீடு இல்ல. நீங்க ஏதோ அட்ரஸ் தெரியாம தப்பான வீட்டுக்கு வந்துட்டீங்க. வேணும்னா இந்த ஏரியா ஆளுங்களை கேளுங்க. இது அரசியலையே மூச்சா நினைக்கிற ராயபுரம் சிவா வீடு. அரசியலையே வாழ்க்கையா நினைச்சு முரட்டுத்தனமா தெரிஞ்ச அதே ராயபுரம் சிவாதாம்மா நான். ஆனா இப்ப நான் பழைய சிவா இல்லம்மா. அரசியலுங்கிற போர்வையில சுத்திக்கிட்டு இருக்கிற முள்ளமாரிகளோட முதுகெலும்பு உடைக்க வந்த போலீஸ் ஆபீசர் சிவாமானா. ஆமாமா அம்மா, என் உயிரையும் உடலையும் இந்த பாரத நாட்டு மக்களுக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பிரமாணம் பண்ணி பதவியை ஏத்து இந்த யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு வந்திருக்க. என்ன பாருமா அம்மா, என்ன சரியா பாருமா. போதுண்டா போதுண்டா. இதே காக்கி ட்ரெஸ் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன்டா. இதே குரல், இதே உடம்பு, இப்படி ஏதா பேசுவாரு. நினைச்சத முடிச்சு காட்டுவாரு. ரவுடிங்களோட மனசுல சிம்ம சொப்பனமா இருந்தவரு. சத்தியம், நியாயம், தர்மத்தையே மூச்சா நினைச்சவருக்கு என்ன பரிசு கிடைச்சது தெரியுமா உனக்கு? பாத்தியா, கோல்டு மெடல் வாங்கிட்டாரு. கவர்மெண்ட் ஒன்னும் அவருக்கு சும்மா கொடுக்கல, நினைச்சத சாதிச்சிருக்காரு. அவர் தைரியத்துக்கு கொடுத்த மெடல். சுமித்ராமா,
தைரிய சாகசங்களுக்கு மறுபெயரான PSI அனில் குமார் உங்கள் முன்னால் டேங் டடடடேங் 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 டடடடேங். ம்ஹும். என்ன இன்ஸ்பெக்டர் சார் முகத்துல புது பொலிவு தெரியுது. ம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுமித்ரா. என் வீரத்தையும் சேவையையும் பாராட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு இந்த தங்க பதக்கத்தை கொடுத்திருக்கு. என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகலைங்க. ம். உங்க பையனுக்கு தான் டிஸ்டர்ப் ஆயிடுமோன்னு கத்தினேன். டிஸ்டர்ப் ஆனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ, சாரி ஃபார் த பிரேக். இன்ஸ்பெக்டர் அனில் குமார். இன்ஸ்பெக்டர் ஐயா, சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளார திருட்டுத்தனமா கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. நீங்க யார் பேசுறீங்க? அண்ணியனுங்க. ம். சுமித்ரா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹலோ, டோன்ட் ஃபீல் பேட். வந்து பேசுறேன் ஜூனியர். வரட்டுமா? ஆமா, ஜாக்கிரதை. பாத்தீங்களா அத்தை, இப்படி வந்தாரு அப்படி போயிட்டாரு. போயிட்டாருன்னு சொல்லக்கூடாதுமா, போயிட்டு வருவாருன்னு சொல்லு. சரி, பொதுக்காதடா, போயிட்டு வந்துருவாரு. ம்? ஏய், சாராய பெட்டின்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி பேக் பண்ணுங்க. இது பார், போலீஸ் கண்ணுல பட்டுச்சு அவ்வளவுதான், மகனை நம்மள கிழிச்சிருவாங்க. சரிண்ணா. அது டேய், முந்தானே 500 கேன் டெலிவரி பண்ணிய பணம் வந்ததா? இல்லண்ணா. அச்சு வாங்குடா. டேய், இங்க வா. குமார், போலீஸ். டேய், எல்லாரையும் ஓட சொல்லு, போலீஸ் வந்துருக்கு. கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்புங்க. எஸ் சார், இறந்து போன எல்லா பாடிக்கு சம்பந்தப்பட்டவங்களும் கிடைச்சிட்டாங்க, ஒரு பாடிக்கு மட்டும் கிடைக்கல. ஆனா கையில சுந்தரபாண்டின்னு பச்சை பத்தி இருந்தது. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. சுந்தரபாண்டிங்கிற பேர்ல இந்த சிட்டில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி இந்த பாடிக்கு சம்பந்தப்பட்டவங்களோட டீடைல்ஸ் கேதர் பண்ணுங்க. ஓகே சார். ஏனுங்க சார், எதுக்குங்க போலீஸ்காரங்களை இந்த மாதிரி புடிச்சு வாட்டுறீங்க? இப்ப செத்து போனவன் யாருன்னு தெரியுங்களா? அரசியல் வாழ்க்கையில உச்சத்தில் இருக்கிறான்லங்க சுந்தரபாண்டி, அவன்ற பையன். எதுக்குங்க என்னை முறைக்கிறீங்க? டவுட் இருந்தா போய் கிளியர் பண்ணிக்கங்க. தலைவரே, என் ரிப்போர்ட்டை கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்க குடுக்குற ரிப்போர்ட்டை படிச்சு வேற பாக்கணுமா? நான் அரசியலுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒழுங்கா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். தலைவருக்கு
வணக்கம். என்ன இந்த தடவையாவது எனக்கு சீட்டு கொடுத்தீங்களா இல்லையா? டேய் நாகராஜ், நீ ஏற்கனவே உன் தொகுதியில 2 கொலை செஞ்சு மாட்டிருக்க. உனக்கெல்லாம் சீட்டு கொடுத்தேன்னு வை, இந்த நாடு சுடுகாடு ஆயிடும். போய் வேற ஏதாவது தொழில பாரு. எங்க இருக்காரு? ஆள் இருக்காரு சார். ஆ. சார், என்ன இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா வந்தீங்க? சார், நேத்து ஒரு என்கவுண்டர் நடந்ததுல்ல? ஆமா. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த என்கவுண்டர்ல செத்து போன ஒருத்தன் உங்க பையன். என்னையா சொல்ற? நான் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. நீங்க வந்து ஒரு வாட்டி பாடியை ஐடென்டிஃபை பண்ணா. யோ, என் பையன் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்காயா. இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்றதுக்கு எதிர்கட்சிக்காரர் எவ்வளவு கொடுத்தா சொல்லு. சார், யாரோ கொடுக்கிற எச்ச காசுக்கு கை நீட்டுற கச்சடா இல்லனா இது என்கவுண்டர் மேட்டர். பிளீஸ், நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். செத்து போனது என் பையன் தான் நிரூபிக்க என்ன ஆதாரம் இருக்கு உன்கிட்ட? இந்த சுந்தரபாண்டி மகன் செத்துட்டானா, அதுவும் போலீஸ் என்கவுண்டர்ல. காக்கி ட்ரெஸ் போட்ட தைரியத்துல கதர் கிட்ட மோத பாக்குறியா? எவனோ ஒரு அனாதை நாய் செத்ததுக்கு என்ன அப்பனாக பாக்குறியா நீ? ஏய், அரசியல் செல்வாக்கு இருக்கிற என்கிட்ட இந்த மாதிரி பேசுனதுக்கு உன் மேல ஏன் மான நஷ்டம் வழக்கு போடக்கூடாது? நான் மனசு வச்சேன்னா உன் கதி என்ன அவன் தெரியும்ல. பிளீஸ். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.